குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமிங் இன் சியில் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். அதாவது ஃபைல்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஏதோ ஒரு டீட்டெயில்ஸோ ஏதோ வந்து நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி வைப்போம். அதாவது நம்ம வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் வேர்டு, எக்ஸல்லு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் என்ன இப்போ எக்ஸல்னால் டேப்லர் ஃபார்மில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட்டு அந்த மாதிரிலாம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து டேப்லர் ஃபார்மில் சேவ் பண்ணி வைப்பாங்க. வேர்டுலன்னா லெட்டர் டைப் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபைல் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம சியில் எதனால் ஃபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம இன்புட் கொடுக்கணும். இப்போ சின்ன சின்ன ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம வந்து இன்புட்டை வந்து அப்பப்போ ரன் பண்ணுறப்பெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டேட்டா வந்து அதிகமான டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்குது, பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டைமும் டேட்டா என்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். டேட்டாவெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவுட்புட் எப்படி வருது, ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எங்கே எரர் வருது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் ஃபைலுங்கிற கான்செப்ட்டு சியில் இருக்குது. அதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். ஃபைலை வந்து இன் சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபைலை கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு என்ன ஃபைல்னால், அதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு .txt அப்படின்னு க்ரியேட் ஆகிக்கும். அந்த டிஎக்ஸ்டிங்கிறது என்னென்னா டெக்ஸ்ட் ஃபைல். எந்த ஒரு ஃபைல்லையுமே ஃபைல் நேம் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். அது வந்து 3 லெட்டரில் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் டிஎக்ஸ்டி அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல், டிஓசினா டாக்குமெண்ட் ஃபைல், வேர்ட் அதிலலாம் க்ரியேட் பண்ணுறது, .xls எக்ஸல், .pptனா பவர் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சே அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து C++லலாம் ஃபைல் நேம் .c அப்படின்னு சேவ் பண்ண சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சி ஃபைல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இன்புட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு டெக்ஸ்ட் ஃபைல் போதுமானது. அப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு தான் நம்ம இங்கே க்ரியேட் ஆகும். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபைல் நேம் மட்டும் இங்கே கொடுத்தாலே போதும். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்னு பாருங்கள். ஃபைலுன்னு ஒரு கீவேர்டு கேப்ஸில் தான் கொடுக்கணும். அது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைல் அப்படிங்கிறது வந்து கேப்ஸில் இருக்கணும். அது வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஒன், ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஃபைல் அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம வந்து அடுத்தது ஓப்பன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா பாயிண்டர் டைப்பாக இருக்கணும். யூ கேன் கிரியேட், ஓப்பன், ரீட் அண்ட் ரைட் டு ஃபைல்ஸ் பை டிக்ளேரிங் எ பாயிண்டர் ஆஃப் டைப் ஃபைல். ஓகேவா, இந்த லைனை நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து வந்து இந்த சின்டாக்ஸை எழுதிக்கிங்க. ஓப்பன் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட் இருக்கும். அதில் ஃபைல் நேம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட். இது நல்லா இந்த 2 லைனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு போதும். அடுத்தது அதோட சின்டாக்ஸை எழுதுங்க. ஃபைல் ஸ்டார் ஏதோ ஒரு நேம், FPTR அப்படின்னு அதே எழுதுகிற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. FPTRனு வச்சுக்கோங்க, இல்லை FPன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபைல் ஸ்டார் FP அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம், ஃபைல் பாயிண்டரில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதே வேரியபிள் நேம் இங்கே கீழே போடணும். FPTR = ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் மோடு. இதில் என்ன, இந்த ஃபைல் நேம்ங்கிறது என்னென்னா, நாம் டேட்டாவை எந்த ஃபைலில் சேவ் பண்ணுறோமோ அதோடைய நேம் தான் அது. ஃபைல் நேம் எப்படி கொடுக்கணுன்னா, ஃபைல் நேம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னால் student.txt அப்படின்னு அந்த ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும். அது ஃபைலை வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுத்தாச்சு.
அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா மோடு. அது என்ன டைப் ஆஃப் மோடு? மோடுனா என்ன அப்படின்னா, ஃபைலை வந்து நம்ம ஃபைலில் கண்டென்ட் ரைட் பண்ண போகிறோமா, இல்லை அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ரைட் பண்ணுறதுக்கு டபிள்யூன்னு கொடுக்கணும். மோடுனா என்ன அப்படிங்கிறத இப்போ பாருங்கள், என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரீடு, ரைட்டு, அப்பண்ட். டபிள்யூனா ரைட் டு எ ஃபைல், ஏன்னா அப்பண்ட் நியூ டேட்டா டு எ ஃபைல், ஆர்னா ரீட் ஃப்ரம் எ ஃபைல். இப்போது டபிள்யூ அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கான மோடு. டபிள்யூன்னு கொடுத்துட்டேன்னா நான் அதில் ரைட் பண்ணலாம். ஆறுன்னு கொடுத்தேன்னா ஃபைல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணலாம். ஏன்னு கொடுத்தோன்னா அப்பன் பண்ணலாம். உங்களுக்கு ரைட்டு ரீட்னா என்னென்னு தெரியும், அப்பன் மட்டும் என்னென்னு தெரியாது இல்லையா? அப்பன்னா என்னென்னா, ஏற்கனவே ரைட் பண்ணியிருக்கிற ஃபைலில் கடைசியாக நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டை போய் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்கறது தான் அப்பன் மோடு. ரீடுனா ரீட் மட்டும் பண்ணும், ரைட்னா ரைட் மட்டும் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து டபிள்யூங்கிற மோடு யூஸ் பண்ணணும். அப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைல் ஸ்டார் எஃப்பிடிஆர், எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி கமா கொட்டேஷனுக்குள்ளே டபிள்யூ. இந்த 2 ஆர்கியூமெண்ட்டும் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். அடுத்தது ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் க்ளோஸ் ஆஃப். இதுக்கு வந்து ஒரு கமெண்ட் இருக்குது, ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது, எஃப் க்ளோஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன். அதில் என்ன கொடுக்கணும், வித்தின் எ ப்ராக்கெட்குள்ளே எஃப்பிடிஆர் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதான் வந்து ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்குது இதில். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானதுப்பா. உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இதை பார்த்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் நம்ம டேட்டாவை ரைட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா எஃப் பிரிண்ட் ஆஃப். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப். இப்போ பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிரிண்ட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மானிட்டரில் நம்மளுடைய அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஸ்கேன் ஆஃப் எதுங்க, கீபோர்ட்லேருந்து இன்புட்டை ரீட் பண்ணி ஒரு வேரியபிளில் ட்ராப் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபைலில் போயிட்டு டேட்டாவை ரைட் பண்ணணும் அப்படின்னா எஃப் பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பாருங்கள், ஃபைல் ஸ்டார் எஃப்பிடிஆர், அடுத்தது எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் கொட்டேஷனுக்குள்ளே ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி கமா டபிள்யூ. இந்த ஃபைல் நேம்ங்கிறது நீங்கள் x1 இல்லை STU அப்படின்னு எந்த நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 லைன் கம்பல்சரி இருக்கணும். ஃபைலுங்கிற ஃபைல் கேப்ஸில் ஸ்டார் எஃப்பிடிஆர், அடுத்து எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப், அடுத்தது என்ன இருக்குன்னா எஃப் பிரிண்ட் ஆஃப். அந்த பாயிண்டர் நேம் என்ன கொடுத்துருக்கோம், எஃப்பிடிஆர் கமா என்ன டெக்ஸ்ட்டு நம்ம ஃபைலில் ரைட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டு. இப்போ வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட். அந்த கொட்டேஷனுக்குள்ளே டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில், ரோல் நம்பர், நேமு, மார்க்கு அப்படி கூட அப்படியே கண்டினியூஸாக ஸ்பேஸ் இல்லாமல் கூட நீங்கள் டைப் பண்ணி அதில் வச்சுக்கலாம். கொடுத்துட்டு எஃப் க்ளோஸ் ஆஃப் எஃப்பிடிஆர், என்ன பாயிண்டர் வேரியபிள் இங்கே க்ரியேட் பண்ணணும் அதே பாயிண்டர் வேரியபிள் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கும் எஃப்பிடிஆர்னு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபைலில் போய்ட்டு டேட்டா சம் டெக்ஸ்ட், ஏதோ ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற டேட்டா போய்ட்டு ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோம், எஃப் பிரிண்ட் ஆஃப். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே நம்ம வந்து ஏதாவது அடிஷ்னலாக அந்த ஃபைல் எண்டில் டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபைல் ஸ்டார் எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி கமா கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன், ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னு கொடுத்தா என்னென்னா அப்பன் மோடு.
இப்போ எஃப் பிரிண்ட் அதே மாதிரி தான் எஃப் பிரிண்ட் ஆஃப் எஃப்பிடிஆர் கொட்டேஷனுக்குள்ளே முன்னாடி என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அது கூடவே இது போய் அடிஷ்னலாக என்ன ஆகிடும், இது ஆட் ஆகிடும். அது என்ன டெக்ஸ்ட்டு, ஹாய் எவரிபடி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கொட்டேஷனுக்குள்ளே. கொடுத்துட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ போயிட்டு அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் என்ன இருக்கும், ஏற்கனவே டைப் பண்ண டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஹாய் எவரிபடிங்கிற டெக்ஸ்ட்டும் ஆட் ஆகி இருக்கும். இப்போ அந்த ஃபைலை எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்கு தான் ரீட் எ ஃபைல். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுற மோடு எஃப் ஓப்பன் ஆஃபில் ஃபைல் நேம் அங்கே என்ன ஃபைல் நேம் கொடுத்தோமோ அதே ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும். ரைட் பண்ணுறதுக்கு கொடுத்த ஃபைல் நேம் கொடுத்தா தான் அதுலேருந்து ரீட் பண்ண முடியும். வேறு நேம் கொடுக்கக்கூடாது. ஃபைல் நேம் .txt ஆர் அப்படிங்கிற மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா எஃப் கெட் எஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கெட் எஸ் ஆஃப்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கு. இங்கே எஃப் கெட் எஸ் ஆஃப்ங்கிறது ஃபங்க்ஷன், அதாவது ஃபைல்லேருந்து கெட் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணோம், ஃபைல்லேருந்து கெட் பண்ணோம். அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா எஃப் கெட் எஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங் நேம், ஏதோ ஒரு வேரியபிள் அந்த வேரியபிள் என்ன டைப்பாக இருக்கணும், கேரக்டர் டைப்புங்க பாருங்கள். கேர் மை ஸ்ட்ரிங் ஆஃப் 100 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே. அதே மாதிரியே என்ன சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் பாயிண்டர் வேரியபிள். அங்கே என்ன பாயிண்டர் வேரியபிள் கொடுத்தோம், எஃப்பிடிஆர் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த 100ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ். இந்த ஸ்ட்ரிங்கு நம்ம ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங் எவ்வளோ சைஸ் இருக்கும், நீங்கள் 50, 100 எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குமோ அதை நம்ம கொடுத்துக்குறோம். ஆனால் அது கம்மியாக கூட நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்னவோ அதை கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். அடுத்தது எஃப்பிடிஆருங்கிறது இந்த ஃபைலோடைய பாயிண்டர் வேரியபிள். இப்போ அதை பாருங்கள், அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ எஃப் கெட் எஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை பாருங்கள், ஃபைல் ஸ்டார் எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் .txt ரீட் மோடு. ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஆர் அப்படின்னு கொடுக்கணும் கொட்டேஷனில். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு, அது ஸ்ட்ரிங்னா என்னதுன்னா கேர் தான் இங்கே இருக்குது. கேர் மை ஸ்ட்ரிங் ஆஃப் 100 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் கெட் எஸ் ஆஃப் மை ஸ்ட்ரிங் 100 எஃப்பிடிஆர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இது வந்து என்னது, ஃபைல் பாயிண்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து மை ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளில் ரீட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அதை என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு மானிட்டரில் காமிச்சா தான் நமக்கு தெரியும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னு உங்களுக்கு தெரியும், printf ஆஃப். printf எப்படி யூஸ்வலாக நம்ம கொடுக்குறோமோ அதேமாரி தான். அதில் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்காக இருந்தால் %s கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு அது என்ன வேரியபிள், மை ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கேன், அதனால் மை ஸ்ட்ரிங். ரீட் பண்ணது எங்கே இருக்குது, மை ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அப்புறம் ரீட் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன, அந்த ஃபைலை என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வரும். அடுத்தது அப்பன் பண்ணோம் இல்லையா, அதனால் அப்பன் என்ன பண்ணியிருக்கேன், ஹாய் எவரிபடி அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து வரணுன்னா நமக்கு இதை ஃபஸ்ட்டே ரன் பண்ணியிருந்தோன்னா இதை மாதிரி வரும். அப்பன் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டு பக்கத்துலேயே ஹாய் எவரிபடிங்கிறதும் சேர்ந்து வரும். இதான் வந்து இதோட நெக்ஸ்ட் பாருங்கள், ஹலோ வேர்ல்டு ஹாய் எவரிபடி. இது என்ன இருக்குது, அப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள அவுட்புட்டு. ஓகேவா, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல் ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபைலை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வர இந்த இது வரைக்கும் பார்த்த கோடிங்லேயே அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஈஃப் எஃப்பிடிஆர் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகலைன்னு அர்த்தம், இல்லை அது மாதிரி ஃபைலே இல்லைன்னு அர்த்தம், பாயிண்டர் இல்லை.
அது இல்லைன்னா மட்டும்தான் இப்போ வந்து ஃபைலை ஓப்பன் பண்ண முடியலன்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அது இதை மாதிரி டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலன்னா, இஃப் நம்ம கண்டிஷன் எதுவும் வைக்கலன்னா நமக்கு என்ன எரர்னே தெரியாமல் அப்படியே வெளில வந்துடும். நமக்கு வந்து என்ன எரர், நாட் ஏபிள் டு ஓப்பன் த ஃபைல் அப்படின்னு ஒரு எரர் கொடுக்கணுங்கிறதுக்காக FPTR ஈக்குவல் டு நல்லுன்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஃபைலுக்கு எக்ஸாம்பிள் என்ன ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா இதை எழுதிக்கிங்கப்பா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை மட்டுமாவது எழுதி வச்சுக்கோ. உங்கள் புக்கில் இருக்கிறது உனக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. இப்போது ஃபைல் ஸ்டார் FPTR ஈக்குவல் டு F ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் .txt, R கேர் மை ஸ்ட்ரிங் ஆஃப் 100. சைஸ் என்ன கொடுத்துருக்கேன்? 100. நெக்ஸ்ட்டு இஃப் FPTR நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணிக்கிறேன். அதாவது ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கெட் எஸ் ஆஃப் மை ஸ்ட்ரிங் 100, FPTR. இதை எதில் கொடுத்துருக்கேன்? ஒயிலில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கெட் எஸ் ஆஃப்னு கொடுத்துக்கலாம். நிறையா ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால இந்த ஹலோ வேர்ல்டு, ஹாய் எவ்ரிபடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் ஒயிலில் லூப்பில் போடுறோம். திரும்ப திரும்ப ஒரு ஆக்ஷன் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லூப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் print of %s கொட்டேஷன் மை ஸ்ட்ரிங். இப்போ இந்த கண்டிஷன் FPTR நாட் ஈக்குவல் டு நல்லுங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபைல்லேருந்து ரீட் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க? நாட் ஏபிள் டு ஓப்பன் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். அடுத்தது ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஹலோ வேர்ல்டு, ஹாய் எவ்ரிபடி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இது வரைக்கும் ஃபைல்ஸ், நீங்கள் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் அது சம்மந்தமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் எழுதி வச்சுக்கிங்க அழகாக. ஓகேவா? உனக்கு வந்து புக்கில் இருக்கிறது ஈஸியாக இருந்ததுன்னா புக்கில் உள்ளதாக படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்லாம் பார்த்தோம். இன்டிஜர் மட்டும்தான் அந்த வேரியபிளில், இன்டிஜரில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோன்னா இன்டிஜர் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணலாம். இன்டிஜர்னால் என்ன? புள்ளி வைக்காத நம்பர்ஸ், முழு எண்கள். ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இன்டிஜர் கூட கொடுக்கலாம். 2 அப்படின்னு கொடுத்தோன்னா 2.0ன்னு எடுத்துக்கும். 3.5, 7.6 அந்த மாதிரிலாம் வேல்யூ கொடுக்கணுன்னா ஃப்ளோட் டைப்பு. அடுத்தது கேரக்டர் இருந்ததுன்னா கேர் டைப்பு. இதெல்லாம் வந்து அந்தந்த டைப்பு தான் இருக்கும். ஒரு வேரியபிளில் ஒரு டைப் ஆஃப் த வேரியபிள் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸ்ட்ரக்சரில் என்னென்னா, ஸ்ட்ரக்சர் கேன் கண்டைன் மெனி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பு, மெனி டிஃப்ரெண்ட் வேரியபிளும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஈச் வேரியபிள் இன் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெம்பர் ஆஃப் ஏ ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்டு ஒன் பிளேஸ். அதில் உள்ள ஒவ்வொரு மெம்பரும் வேரியபிளும் ஸ்ட்ரக்சரில் மோர் தென் ஒன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு வேரியபிளையும் என்னன்னு சொல்கிறேன்? மெம்பருன்னு சொல்கிறேன். இப்போ கிரியேட் ஏ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ்னால், ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்னு ஃபுல்லாக போடக்கூடாது. STRUCT அப்படின்னு கீவேர்டு அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சருடைய நேம் ஏதாவது நம்மளே ஓனாக கொடுத்துக்கலாம். வேரியபிள் நேம் கொடுக்குற மாதிரி எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓப்பனிங் பிரேஸ், இந்த கர்லி பிரேஸ் போடணும்ப்பா. அடுத்தது இன்ட்டு, ஃப்ளோட்டு, என்ன டைப் ஆஃப் மெம்பர்ஸ் நமக்கு வேணுமோ, இப்போ ரோல் நம்பர்னால் இன்டிஜர், நேம்னா கேரக்டர், அந்த மாதிரி அது எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு கடைசியாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் அண்டு எக்ஸாம்பிள். ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு இருக்கணும், ஸ்ட்ரக்சர் நேம் இருக்கணும், ஓப்பனிங் பிரேஸு, இடையில மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் க்ளோசிங் பிரேஸ், செமிகோலன். ஸ்ட்ரக்சருங்கிறது என்னது? இப்போ ஒரே வேரியபிள்லேயே மை ஸ்ட்ரக்சருங்கிற வேரியபிளில் நம்பர் டைப் ஒரு வேரியபிளும் கேரக்டர் டைப் ஒரு வேரியபிளும் என்ன பண்ணியிருக்கோம்? இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது
நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரக்ட்டு மை ஸ்ட்ரக்சர் ஓப்பனிங் இன்ட்டு மை நம் ஆஃப் கேர் மை லெட்டர் ஓப்பனிங் க்ளோசிங் போட்டு செமிகோலன் கொடுத்துட்றோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இன்ட் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்ட் டைப்பில் ஒரு வேரியபிள் நாம் க்ரியேட் பண்ணுறோம் S1ன்னு. ஸ்ட்ரக்ட் நேம் என்ன, மை ஸ்ட்ரக்சர் S1 செமிகோலன். இப்போ அந்த S1 மூலமாக தான் அதில் உள்ள மெம்பர்ஸை நம்ம எடுக்கணும். அந்த S1 என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா டாட்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணணும். டு ஆக்சஸ் த மெம்பர் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர் யூஸ் த டாட். அதுக்கு பாருங்கள், ஸ்ட்ரக்ட் மை ஸ்ட்ரக்சர் ஓப்பனிங் பிரேஸ் இன்ட் மை நம் இன்ட் மை லெட்டர் ஓப்பனிங் பிரேஸ் செமிகோலன் இன்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரக்ட் மை ஸ்ட்ரக்சர் S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். S1 டாட் மை நேம் ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட்டு S1 டாட் மை லெட்டர் ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும், டாட்டுங்கிற ஆப்ரேட்டர். இப்போ S1 டாட் மெம்பர் நேம் என்ன, மை நம் ஈக்குவல் டு 13. S1 டாட் மை லெட்டர் ஈக்குவல் டு B. இப்போ இதெல்லாம் அப்படியே சாதாரணமாக பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எப்படி கொடுக்கணும், S1 டாட் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெம்பர் நேம். ஓகேவாப்பா, பிரிண்ட்எஃப்பில் அதை கொடுக்கணும். அஸ் யூஷுவல் %D %C அதெல்லாம் வந்து எப்பயும் போல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள். மெம்பர் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், மெயின் ஆஃப்குள்ளே. ஸ்ட்ரக்ட்டு மை ஸ்ட்ரக்சர் நேமு S1 டாட் அப்படின்னு போட்டு அதில் உள்ள மெம்பரை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கணும். சாதாரணமாக வேரியபிளாக டிக்ளேர் பண்ணோன்னா வெறும் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு அசைன் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ங்கிறதுனால ஆப்ஜெக்ட் நேம் டாட் இந்த மெம்பர் வேரியபிள் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்ட் மை ஸ்ட்ரக்சர் S1 ஸ்ட்ரக்ட் மை ஸ்ட்ரக்சர் S2 அதுமாரி என்ன பண்ணலாம், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆப்ஜெக்ட்டு டைரெக்டாக வேல்யூஸ் கொடுக்குறோம். இது ஒரு எக்ஸாம்பிள்ப்பா. இப்போ மை ஸ்ட்ரிங் ஆஃப், இப்போ அது வந்து என்ன பண்ணலாம், மை ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கேரக்டர் டைப்பு. ஓகேவா, இப்போ வந்து S1 டாட் மை ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இப்படி நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இது மாதிரி என்ன பண்ணலாம், அரே டைப்பும் நம்ம கொடுக்கலாம். ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே என்ன பண்ணலாம், அரே டைப் ஆஃப் வேல்யூஸும் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வேல்யூஸை இந்த மாதிரியும் இனிஷியலைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மை ஸ்ட்ரக்சர் இன்ட் மை நம், இதுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு இது எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்கேன். இங்கே மெயின் ஆஃப்குள்ளே பாருங்கள், ஸ்ட்ரக்ட் மை ஸ்ட்ரக்சர் S1 ஈக்குவல் டு 13 அப்படிங்கிறது மை நம்முக்கு வேல்யூவும், பிங்கிறது மை லெட்டருக்கு, மை ஸ்ட்ரிங்குக்கு சம் டெக்ஸ்ட்டுங்கிறதும் அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் %D %C %S. %Dங்கிறது நம்பருக்கும், %Cங்கிறது லெட்டருக்கும், %Sங்கிறது மை ஸ்ட்ரிங்குக்கும் இருக்குது. எல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி தான் ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் நேம் டாட் அதில் உள்ள மெம்பர் நேம். நெக்ஸ்ட்டு நெஸ்டட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது தான் என்னது, நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்ட் ஓனர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட் நேம் ஆஃப் லாஸ்ட் நேம் ஆஃப்னு. அடுத்தது கார்னு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சர் காருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, கேரக்டர், பிராண்டு,
இன்ட் இயர், ஸ்டட் ஓனர், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஓனருங்கிறது ஏற்கனவே க்ரியேட் பண்ண கிளாஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஓனர் ஸ்மால் வேரியபிளில் ஓனர்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வேரியபிள் இப்போ வந்து S1ன்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், காருங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஓனருங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னு கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், car1 டாட், இங்கே பாருங்கள் car1, இந்த ப்ரோக்ராமில் பார்ப்பா car1 அப்படின்னு, காருக்கு வந்து car1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ car1 டாட் ஓனர் டாட் அப்படி தான் எடுக்கணும். அதை எடுக்கும்போது எப்படி இருக்கணும், டைரெக்டாக காரில் உள்ள மெம்பர்ஸாக இருந்ததுன்னா ஒரு டாட்டு, அதில் அதோடைய நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ஓனர், அதுக்கு எடுக்கணுன்னா car1 டாட் ஓனர் டாட் ஃபஸ்ட் நேம், car1 டாட் ஓனர் டாட் லாஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம ஆக்சஸ் பண்ணணும். 2 டாட் வரும். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரக்சர்லேயே என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சரையே இந்த பாயிண்டர் வேரியபிளாக, அந்த ஆப்ஜெக்டை பாயிண்டர் வேரியபிளாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ CAR கார் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டார் பிடிஆர்னாலே என்னது, பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு ஆம்பர்சன் CAR அப்படின்னு கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் அண்டு பாயிண்டர்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எழுதணும். அதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணணும், பாயிண்டர் வேரியபிளாக இருந்தால் இங்கே பாருங்கள், PTR ஏரோ பிராண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்கள். பாயிண்டர் வேரியபிளாக இருந்தால் என்ன பண்ணணும், ஏரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரக்சர் மெம்பரை ஆக்சஸ் பண்ணணுன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து யூனியன். ஸ்ட்ரக்சர் மாரி தான் யூனியனும். இதுலேயும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் நாம் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் யூனியன் ஆல் மெம்பர்ஸ் ஷேர் த சேம் மெமரி, விச் மீன்ஸ் யூ கேன் ஒன்லி யூஸ் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் அட் எ டைம். நம்ம வந்து அட் எ டைம் என்ன இது பண்ணலாம், ஒன் ஆஃப் த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். யூனியனுக்கும் அதே சின்டாக்ஸ் தான் பாருங்கள். யூனியன் நேமு, இன்ட் மை நேம், கேர் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு செமிகோலன், யூனியன் வேரியபிள் மெம்பர் நேமு பாருங்கள். யூனியன் மை யூனியன் மெம்பர் வேரியபிள் என்ன கொடுத்துருக்கான், UN1.